அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 23/10/2025. துவிதியை திதி இரவு 10:47 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:51 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? புத்தாடை அணிய, சிலை அமைக்க, ஹோமங்கள் செய்ய, வழக்கு பேசி தீர்க்க, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லாம் தெரியும் என்று சொல்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சி செய்பவர்களே வாழ்க்கையில் வெற்றியடைகின்றனர். ஆமாங்க, சிலர்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. ஆனால் எந்த ஒரு வேலையுமே எடுத்து கட்டி செய்ய மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வார்த்தையால் அலங்காரமாக பேசுகிறத விட வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் தர வேண்டாம். அடுத்தவங்கள்ட்டேருந்து நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை இரவல் வாங்க வேண்டாங்க. தங்க நகைகள் இதெல்லாம் ஒரு இடமா சேர்த்து வைக்கிறது நல்லதுங்க. அங்கே வச்சேன் இங்கே வச்சேன்னு அப்புறம் தேடின்னு இருக்கக்கூடாதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. முக்கியமான கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பேங்க் லோனுக்கு கூட முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. அது சம்பந்தமாகவும் இன்றைக்கி போய் நீங்கள் பேசலாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கியமான ஆவணங்களில் இன்றைக்கி கையெழுத்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி முன்ன பின்ன தாங்க இருக்கும். வாடிக்கையாளர்கள் ஏடாகூடமாக கேள்வி கேட்டாலும் அல்லது வேலையாட்கள் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துக்கிட்டாலும் இன்றைக்கி எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தந்திரம் பழகுங்கள். யாருக்கும் குழிபறிக்க அல்ல,
மற்றவர்கள் பறித்த குழியிலே விழாமல் இருப்பதற்கு. ஆமாங்க, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நல்லது அல்லது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் நல்லதை மட்டும்தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துவீங்க. நாளும் தெரிஞ்சு வச்சுருப்போம். களவும் கற்றுமரன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தாலும் எதெல்லாம் நமக்கு முக்கியமோ, எதனால் நன்மை ஆகுமோ அதை மட்டும் பயன்படுத்தி முன்னேறுபவர்கள், அடுத்தவர்களுக்கும் உதவுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களுடன் சின்ன சின்ன மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி உறவினர்களுடன் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது பழகிறது நல்லதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு புது வழிகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலையாட்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலையில் இருந்துக்கிட்டே வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா, பார்ட் டைமா, அல்லது ஏதாவது கமிஷன் பேஸில் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதற்கான முயற்சியிலையும் இறங்கலாங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நினச்சதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வேர்களுக்கு இடையே தேட வேண்டியதை சில நேரங்களில் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் இடையே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, எங்கே எது இருக்கும், எங்கே எதை தேடணும், யார்கிட்ட எது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி எங்கே யார்கிட்ட எந்த விஷயத்தை பேசணும், யார்கிட்ட எதை பகிர்ந்து கொள்ளணும், யார்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்கிற நடைமுறை உண்மைகளை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு 4 பேரையும் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடன் முக்கியமான 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வருங்க. ஓடி ஓடி உழைச்சின்னு இருக்கோம், பெருசாக ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது. ஆனாலும் எல்லாரும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. எங்கே போனாலும் கௌரவம் நல்லா இருக்குது, அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா நம்மளை வீக்காக தான் நினைப்பாங்க. சொந்த வீடுன்னு அமையாமல் கூட இருக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள் ஒரு சிலர் உதவுவதற்கும் வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் திடீர் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வீடு மாறுறது, வீடு கட்டுறது, அதே மாதிரி அறகுறையாக நின்று போன வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியறதுன்னு பரபரப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாணம், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய ஆரோக்கியம் அதை பற்றி சின்ன சின்ன மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க ஜெயிச்சு காட்டிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம நல்லா தான் வளர்த்துருக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் சோர்வு களைப்பும் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பணம் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல. அதை கொடுத்து உதவ முன்வருபவர்களே உண்மையான பணக்காரர்கள். ஆமாங்க, பணம் நிறையா இருக்கும், ஆனால் மனசில் அந்த குணம் இருக்காது. மனசில் பணம் நிரம்பி இருந்து அந்த பணத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கொடையுள்ளம் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஜென்ம குரு தான், ஆனாலும் 12ஆம் இடத்துல இருந்ததை விட இப்போ ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பாக்யாதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வழியை பேசுவாங்க. ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களை குசேலம் விசாரிப்பாங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் சிலர் எதிரியாக சில நேரம் பார்த்தாங்க. அந்த பார்வை மாறி இப்போ பார்த்த உடனேயே சிரிக்கிறாங்க, பேச வராங்க அப்படின்னு சுமூகமான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகுங்க. குடும்பத்தில் கூட அப்பப்போ வந்த சின்ன சின்ன முன்கோப சண்டைகள்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் மாறிடுச்சு. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் கோபதாபமாக பேசுகிறதோ அல்லது அடுத்தவங்களை திருத்துறதுக்காக ரொம்ப மெனக்கிறதோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லதுங்க. அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூற வேண்டிதான், ஆனால் அகலமாக ஆழமாக போய் எதுவும் சொல்லின்னு இருக்க வேண்டாம். ஓரளவு சொன்னாலே போதுங்க. சுகஸ்தானத்தில் 4ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி பழுதாகி பாதியிலே நின்று போகிற வண்டியை கொடுத்துடலாம், ஏதாவது லோனை போட்டு அப்படி இப்படி சமாளித்து புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. சிலர் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை முக்கியமான கிரகங்கள் பார்க்கறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஆனால் ஒருவரின் ஏமாற்றத்திற்கான காரணமாகவும் இந்த நம்பிக்கை அமைந்து விடுகிறது. ஆமாங்க, நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது எல்லாமே நிச்சயமாக அது நல்ல நம்பிக்கை தான், அது தன்னம்பிக்கை தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. ஆனால் சிலரை நம்பி நாம் ஏமாறுறோம் பாருங்கள், சிலர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள். அவர் நமக்கு தந்துடுவார், அவர் நமக்கு செய்வார், அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சிலர் மேலே, அதாவது தகுதி இல்லாதவங்க மேலே நாம் நம்பிக்கை வச்சு ஏமாறுறோம் இல்லைங்களா? அப்போ தான் அந்த நம்பிக்கையானது வீணாகிறதுங்க. அதனால தாங்க இப்போல்லாம் யாரையுமே நம்புறதில்லை. நமக்கு நாமே துணை, நம்முடைய 10 விரல்களே நமக்கு சொந்தம்னு தன் மீது தன்னம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. முன்ன மாதிரியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்கள் பேச்சில் ஒரு பக்குவம் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது, ஒரு முதிர்ச்சி இருக்குது. இதைத்தான் நான் எதிர்பார்க்க
பார்த்தேன்னு சுற்றி முற்றி இருக்கிற உங்களுடைய நலன் விரும்பிகளெல்லாம் உங்களை இப்போ பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் நீசகதியில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இதெல்லாமே கொஞ்சம் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி இரவு நேரம் அதிகம் கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனின்னாலே சீக்கிரம் உறங்க போயிடுறது நல்லது. இரவு நேரம் அதிகமாக கண் விழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் கட்ட தொடங்குவீங்க. வியாபாரத்திலையும் சில மாற்றங்களை இன்றைக்கி கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் கூட புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலைகளெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியமில்லாததாகவே போகக்கூடும். ஆமாங்க, எத்தனையோ எண்ணங்களை நீங்கள் சுமந்துருக்கீங்க. உங்களை பற்றியோ, உங்கள் வாழ்க்கையை பற்றியோ, உங்கள் குடும்பத்தை பற்றியோ நீங்கள் பெருசாக யோசிக்கிறதில்ல. கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, வரப்போக இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் நீங்கள் ஆபத் பாந்தவனாக இருக்கிறீங்க. இவங்களை பற்றியெல்லாம் யோசிக்க தான் உங்கள் மண்டை காஞ்சின்றே இருக்குது. இனிமேலாம் நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நாம் கொஞ்சம் சுயநலமாக மாறுவோம். முதல்ல நாம் முன்னேறிப்போம். அதுக்கு பிறகு பின்னாடி வர்றவங்கள பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன தான் அலைச்சல் இருந்தாலும் முகத்தில் இப்போ ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. சிந்தனையிலும் ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அது மட்டும் இல்லை, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. இனிமேல் நாமும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும், நல்ல ஆடைகளை அணியணும். ஒரு சபையிலையோ ஒரு நிகழ்ச்சியிலையோ போகும்போது நாமும் ஒரு தெளிவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ரொம்ப அப்படியே நம்மளை கவனிக்காமல் இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வருங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியோடு பேசி இன்றைக்கி சில காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. எல்லாம் நம்ம பேசுகிறத பொறுத்து தாங்க இருக்குங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போனதை கூட கேட்டு பார்க்கலாம். அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண் பார்வை, விஷன் கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஒரு சிலருக்கு பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை இன்றைக்கி ஓங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்து பேசுவாங்க. வேலை வாங்கிக்கிறாங்க, மற்றபடி என்ன இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் விரக்தியிலும் நீங்கள் பேசுவது உண்டுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக, நினைச்சதை நடத்தி காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாகும். இது முடியுமா அப்படின்னு தெரியலை, ஆனால் முயற்சி பண்ணால் நிச்சயமாக முடியும். சில நேரங்களில் சிலதுக்கெல்லாம் நம்ம அப்படியே திடீர்னு கோவப்படுவோம். அந்த கோபம் இல்லாமல் இருந்தால் நல்லது தானேன்னு சில நேரங்களில் நீங்கள் கூட யோசிப்பீங்க. ஆனால் இப்போ உங்களை நிறைய நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் முன்கோபத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு முன்னெச்சரிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், செலவு தான், எங்கே போனாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் தான். இன்றைக்கி கூட உங்கள் ராசிக்குள்ளார தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு.
விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சின்னதாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி புதியவர்கள் அறிமுகமாகும்போது அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. சிலர்லாம் திடீர்னு அப்படியே பாசத்தை கொட்டுவாங்க. மேக வெடிப்பில் மழை திடீர்னு கொட்டுது பாருங்கள், அந்த மாதிரி திடீர்னு கொட்டுவாங்க. அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்கள நம்பி நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி வைப்பீங்க. அந்தரங்கம் எல்லாத்தையும் சொல்லி வைப்பீங்க. அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு உதவி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய அறிமுகம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. சுற்றி முற்றி பார்த்தா எல்லோரும் நமக்கு தெரிஞ்சவங்க தாங்க. நமக்கு தெரியாத முக்கிய புள்ளிகளே யாரும் இல்லைங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி உதவி கேட்குறது? நம்மளை என்னவோ அவங்க ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்கள்ட்ட போய் நாம் எதாவது கேட்டோம்னா நம்மளை கொஞ்சம் சீப்பாக நினச்சிப்பாங்க இல்லைங்களா? இப்படி யோசிச்சே நீங்கள் அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் உதவி கேட்குறதுல தப்பு இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையின் அழகு எது? வாழ்க்கையின் தத்துவம் எது? நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் முக்கியமில்லை, உன்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதே வாழ்க்கையின் அழகாகும். ஆமாங்க, அதனால தாங்க நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, அடுத்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நம்மை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும். முன்பின் அறியாதவங்களாக இருந்தாலும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 12வது வீட்டில் 4 கிரகம் உட்கார்ந்துருக்கு. செலவுன்னு எதை எடுத்தாலும் செலவாகவே போயின்னு இருக்குது. கடைசியில் பார்த்தா எதுவும் ஒரு நன்மையான செலவாக இல்லை, எல்லாம் சின்ன செலவுகளே பெருசாக வந்துன்னு இருக்குது. எல்லாம் ஆடம்பர செலவாக இருக்கிற மாதிரியும் தெரியலை, ஆனால் அத்தியாவசியமான செலவாகவும் கண்ணில் படுது. ஏதாவது மற்றவங்களுக்கு செய்யலான்னு எடுத்து வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு செலவு சேர்ந்துடுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால பிரபலங்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கும். விஐபிகள் உங்களுக்கு விரும்பி பேசுவாங்க. சில உதவிகளையும் உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்ததை இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு உங்களை அழைத்து பேசி அதை செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன இருக்குது, அவசரப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தில் சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. விசாகம்
நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் ஆதாயமும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன் வீட்டில் வயதான ஒருவர் இருந்தால் ஒரு வைரம் இருப்பதற்கு சமம். ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்களை நீங்கள் போற்றி கொண்டாடுவீங்க. வயதானவங்களுடைய அனுபவ அறிவு இருக்கு இல்லைங்களா, அதை அப்பப்போ நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. அவங்களுடைய அனுபவங்களால் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அப்பப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்க. என்ன இருந்தாலும் வயதானவங்க நமக்கு அமையிறது தாத்தா பாட்டி அது மாதிரி பெரியவங்க வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். புது ஏஜென்சி கூட நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சில பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் பேரு புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. உங்களுக்கு ஆதரவாக குடும்பத்திலேயும் உங்களுக்கு எல்லாருமே ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் நண்பர்கள் உறவினர்களும் வலிய பேசுவாங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் செல்வாக்கு கௌரவம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் பலமானதாகவே இருக்கும். ஆமாங்க, மட்டம் தட்டும்போது தரையில் இருக்கக்கூடிய மேல் மண், உலர் மண் எல்லாமே விலகிவிடும். அப்புறம் அந்த மண் தரை வலுவாகிடும். அதே மாதிரி மனிதனை மட்டம் தட்ட அந்த மனிதனுடைய மனம் வலுவடைந்து கொண்டே போகும். நீங்கள் அப்படி தாங்க. யாராவது மட்டம் தட்டி பேசினா உடனே அவங்கள மடக்கி நீங்கள் பேசுவீங்க, எதிர்த்து நின்று போராடுவீங்க. ஏளனமாக பார்க்குறவங்க முன்னால் எல்லா வகையிலுமே கடின உழைப்பால் போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல அடங்கி கிடந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. அதனால் நீங்களும் பரபரப்பாக இருக்கிறீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. வராமல் இருந்தவங்கள்லாம் இப்போ வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. உறவினர்கள் நண்பர்களும் இப்போ பார்த்தா சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய புது முயற்சிகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சிலர்கிட்ட உதவிகள்லாம் முன்னாடி கேட்டிருந்தோம், ஆனால் அவங்க பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்களே உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு பேப்பர் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க கேட்குற பேப்பரை நீங்கள் கொடுப்பீங்க. குறைந்த வட்டியில் கடன் கிடச்சி அது மூலமாக தொழில் தொடங்கிறது, இருக்கிற பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளை இப்போ குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க. சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் ஒன்று சேர்ந்து அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகுங்க.
10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவான பேச்சால் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததை கொடுப்பான். அதனால் ஓடிக்கொண்டே இருங்கள், உழைத்து கொண்டே இருங்கள், சோர்ந்து விடாதீர்கள். ஆமாங்க, தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக நமக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த குரு பகவான் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்ததுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்ப்பதற்கான முயற்சிகளில் இறங்குங்க. அதை விட்டுட்டு நீதி கேட்டு நீதிமன்றம் போகிறது அந்த மாதிரி சிக்கல்களில் திடீர்னு போய் சிக்கிக்காதீங்க. எல்லாம் கூட பிறந்தவங்க தான், கூடிகிட்டு இருந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு நமக்குள்ளார பேசிக்கலாம், நமக்குள்ளார எல்லாம் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் வர்றது நல்லதுங்க. அதே போல் சிலரெல்லாம் நம்பி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறதுனால 10 வருஷ பழக்கம், ரொம்ப நெருக்கம், உருக்கமாக பேசுவாங்க. ஆனால் திடீர்னு பணம் கேட்டாங்க, நெருக்கடின்னு கொடுத்தோம், ஆனால் இன்னும் திருப்பியும் தரல அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கூடாது. ஏன்னா இந்த அதிசார குரு இந்த வேலையெல்லாம் பார்ப்பார், பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்குங்க. 4 கிரகங்கள் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது இன்றைக்கி நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புதுசாக ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருந்துருக்கீங்க, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அலுவலகத்திலையும் நல்ல பேர் இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மன வலிமை இருந்தால் மட்டும் போதாது, அதை நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமாங்க, சிலர் அவங்க படித்த படிப்பை வேறு எதுக்காவது பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. படித்த படிப்பு மட்டும் இல்லாமல் அடிபட்டு கற்றுக்கொண்ட அனுபவ பாடங்கள், வலிமை இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதுக்கு பயன்படுத்தணும், சமூகத்துக்காக பயன்படுத்தணும், சங்கடத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும்னு எங்கும் எப்போதும் மற்றவர்களின் நலனை விரும்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தன்னலமில்லாமல் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. ஆனாலும் சூரியன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஆனால் கடன் ஏறிக்கிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் கலக்கமும் மனசுக்குள்ளார வந்து போகுங்க. உங்களுடைய யோகாதிபதியே செவ்வாதான். அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சாதாரணமாக நாம் பேசினா கூட சண்டைக்கெல்லாம் வராங்க, வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. பேசுகிறத விட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருந்துடலான்னு பார்த்தா என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ கனமா, அவ்வளோ தலைகணமா அப்படின்னு மிரட்டுறாங்க. பேசினாலும் சிக்கலாகுது, பேசாமல் இருந்தாலும் சிக்கலாகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களை பார்த்துன்னு இருக்கார்.
அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் முகத்தில் எதுவும் தெரிய மாட்டேங்குது. முகத்தை பார்க்குறவங்க நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறாங்க. சரி அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் வேலையாட்களை பகச்சிக்காமல் கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை விரும்புவாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அடிக்கடி தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் திடீர் பயணங்களும் உண்டு. பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.